ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம மகாநதி பார்க்க போகிறோம். மகாநதியில் கார் எபிசோடை வச்சு 2 நாள் இழுத்துப்பிட்டீங்களே அப்படிங்கிற மாதிரி இருக்குது. பலே பலே அப்படின்னு சொல்லி பாராட்டணும் இவங்களை. இந்த அளவுக்கு மூளை வேலை செய்யுது அப்படிங்கிற மாதிரி. அதாவது கார் வந்துட்டு ஓட்ட தெரியும், நான் ஓட்டி காமிக்கிறேன்னு சொல்லிட்டு குமரன் சொல்கிறாரு. சொன்னோன்னே கொஞ்சம் பயமாக இருந்தாலும் நம்ம விஜயும் நம்பலங்க. கடைசி வரையும் யாரும் நீங்கள் குமரனை நம்பாமல் இருக்கீங்க. ஆள் பார்க்க இப்படி இருக்காருன்னு சொல்லிட்டு நம்பாமல் இருக்காதீங்க. இவருக்குள்ள பல திறமைகள் ஒளிஞ்சிருக்குன்னு உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. இவரும் நல்லா ட்ரெஸ் பண்ணால் வேற லெவலில் ஹீரோ மாதிரி தான் இருப்பார். அதுக்கப்புறமா ஒரு வழியாக சரின்னு சொல்லிட்டு இறங்கிட்டு ஓட்ட உட்காரும் போது இவங்க எல்லாம் பல தெய்வத்தை வேண்டிடுறாங்க. அடப்பாவி மக்கா, என்னையா அது நம்மளை இந்த அளவுக்கு நினச்சிட்டாங்களேன்னு சொல்லிட்டு சும்மா காரை ஸ்டார்ட் பண்ண இருப்பார். நம்ம விஜய் படத்தில் விஜய் வந்துட்டு 5 நிறு வில்லு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மூவியை பாட்டு போடுவாங்க பாருங்க, அந்த மாதிரி இருந்ததுங்க. வேற லெவல்ப்பா அப்படிங்கிற மாதிரி ஒரு வழியாக எப்பா இவ்வளோ ஸ்மூத்தாக ஒர்க் பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. சொன்னதுக்கப்புறமா எல்லாரும் பாராட்டிட்டாங்க. சரி போதும்ப்பான்னு சொல்லிட்டு பின்னாடி போய் உட்காந்துட்டாங்க. யாரு? நம்ம விஜய். முன்னாடி வந்துட்டாங்க நம்ம கங்கா. என்னையா இங்கே நடக்குது? இந்த டைமில் ஒரு ரொமான்ஸ் சீன் வச்சுட்டாங்க. இவங்க வந்து தூங்கி அவங்க மேலே விழுவறதும் மடியில் விழுவறதும் முன்னாடி பார்த்து ஓட்டுங்கன்ட்டாங்க. இவங்க 2 பேரும் ரொமான்ஸ் பண்ணிட்டு வர ஆரம்பிச்சிட்டாங்க. சரி 2 ஜோடி புறாவும் ஏன் பிரிக்கணும்னு சொல்லிட்டு கொஞ்சம் நேரம் ஓட்ட விட்டாங்களாட்டுக்கு. அதுக்கப்புறம் சரின்னு சொல்லிட்டு கீழே இறங்கி டீ குடிக்கலான்னு சொல்லிட்டு டீ குடிச்சிக்கிட்டே இருக்கும்போது இவ்வளோ இன்பத்தில் இருக்கும்போது நம்ம காவேரி அடிச்சாங்க ஒரு பால் 6 வேற லெவலில் இருந்தது. ஏன்னா எத்தனை நாள் நீ சொல்லி காமிச்சிருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பாஸ் இருந்து என்ன பாஸ் பிரயோஜனம், 7 மாதம் தான் அப்படின்ட்டாங்க. நான் நாள் கவுண்ட் பண்ணி வச்சிருக்கேன், இன்னும் 7 மாதம் தான் நான் உங்க கூட இருக்க போறேன்னு பயங்கர அப்செட் ஆயிட்டாரு. அதுலேருந்து அப்செட் ஆனவுதாங்க வீட்டுக்கு வரையுமே அப்செட் ஆயிட்டாங்க. வீட்டுக்கு வந்தோடனே நம்ம காவேரியோட அம்மா பார்த்துட்டு காவேரியும் கங்காவும் பார்த்துட்டு ஆனந்த கண்ணீர் அடிச்சாங்க. ஒரு பக்கம் நீங்களாம் பேசிட்டு வாங்க, நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு அப்செட்டில் கிளம்பிட்டாரு நம்ம விஜய். இதை பார்த்தா காவேரிக்கு புரிஞ்சு போச்சு. என்னடா அது நம்ம இந்த மனுஷங்க இவ்வளோ ஃபீலிங்ஸில் இருக்காருன்னு தெரியல. ஒரு பக்கம் யோசிச்சுட்டு இருக்காங்க, இப்படி தான் நானும் உட்காந்துருந்தப்பேன், இப்போ தெரியுதாயா உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க மனசுக்குள்ள ஒரு மாதிரி நினச்சிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னொரு பக்கம் இந்த குடும்பத்துக்கே கங்கா வந்து பேச ஆரம்பிச்சது செம்ம ஹாப்பிங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில்